ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. போன வீடியோவில் எப்படி நம்ம ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ளாகிங்க்கான நீட்ஸ் எப்படி இருக்கணும், அதே மாதிரி எப்படி நீங்கள் ஒரு ப்ளாகிங் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் நான் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் அதை கண்டினியூவாக செகண்ட் பார்ட் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் செக் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, எஸ்டர்டே வீடியோவில் நம்ம அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாமே நம்ம கட்டாயம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் எதுக்கு க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ளாகிங்கில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஆர்டிக்கல் ரைட் பண்ண போகிறீங்க. அந்த ஆர்டிக்கிளுக்கு கொஞ்சம் டிராஃபிக்கை வர வைக்க போகிறீங்க. அந்த டிராஃபிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யார் தருவா உங்களுக்கு? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கூகுள் AdSense அப்படின்ற பிளாட்ஃபார்மில் இருந்து தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ இந்த கூகுள் AdSenseலேருந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கணுமா இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரூவல் எடுக்கணும். அந்த அப்ரூவலுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அவங்க அதில் கிளியராக சொல்கிறது உங்களோட ப்ளாக் போஸ்ட் உள்ள ஆர்டிக்கல் எல்லாம் ஹியூமனைஸ்டாக இருக்கணும் அண்ட் SEO கரெக்டாக பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு கொஞ்சம் டிராஃபிக் வரணும் அண்ட் பேசிக் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். பேசிக்கில் அவங்க சொல்கிறது கான்டாக்ட் அஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அபவுட் அஸ், ப்ரைவசி பாலிசி இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சால் தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும், அதில் என்ன ஏர்னிங் வரும். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நேற்று க்ரியேட் பண்ணது அப்படியே இருக்குது. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, அபவுட் அஸ் எல்லாமே இப்படியே நம்ம இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வியூ பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஷோ பண்ண மாதிரி தான் அப்படியே இருக்குது. வேறு எந்த சேஞ்சஸும் இந்த ப்ளாக் போஸ்ட்டில் நான் பண்ணலை. ஓகேவா, இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு அபவுட் அஸ் எல்லாமே ஓகே. இப்போ கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ பேஜ் அப்படின்னு ஷோ பண்ணும். ஸோ இந்த நியூ பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு நேம் கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா, கான்டாக்ட் அஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு இந்த கம்ப்ரஸ் வியூ அப்படின்ற இருக்கும், கம்போஸ் வியூவில். ஸோ நீங்கள் இங்கே HTML வியூ அப்படின்றதுக்கு நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ நான் HTML வியூ மாற்றினதுக்கப்புறம் இங்கே ஒரு கோட் கொடுக்குறேன். இந்த கோட் நான் ஆல்ரெடி எங்களோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன் எங்களோட வெப்சைட். ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த கோடை எடுக்கலாம். இந்த கோடை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்துடும். நவ் அதை நாங்கள் வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களோட கான்டாக்ட் அஸ் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. கஸ்டமர் இல்லை உங்களோட ஆர்டிக்கலை ரீட் பண்ணுறவங்க அவங்களோட நேம், இமெயில், அப்புறம் என்ன கமெண்ட், மெசேஜ் அப்படின்றத கொடுத்து அவங்க சென்ட் பண்ணாங்களா இருந்தால் கான்டாக்ட் அஸ் பேஜ் மூலமாக உங்களுக்கு கான்டாக்ட் கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் இதை எப்படியே காப்பியும் பண்ணிடுங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு தென் சேம் நீங்கள் லே அவுட் வாங்க. லே அவுட் வந்ததுக்கப்புறமா இங்கே லிஸ்ட், மெனு லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெனு லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கீழே உங்களுக்கு இங்கே நேற்று ஆட் பண்ண அந்த இதெல்லாமே ஷோ பண்ணும். அதுக்கு கீழே ஆட் நியூ ஐட்டம் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே கான்டாக்ட் அஸ் அப்படின்றத கொடுத்துருங்க அண்ட் லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ரீலோட் பண்ணிட்டீங்களா இருந்தால் உங்களோட பேஜ் இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதை கஸ்டமர்ஸ் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை உங்களோட ஆடியன்ஸ் கிளிக் பண்ணாங்களா இருந்தால் அவங்க கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு வந்துடுவாங்க. சிம்பிள், இவ்வளோ தான். மெயின் பேசிக் திங்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. இதே எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கீழே இருக்கிற ஃபுட்டர் பேஜ்லேயும் நீங்கள் கட்டாயம் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபுட்டரில் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சேம் அதே மாதிரி இங்கே தீம்லேயே கீழே இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் ஃபுட்டர் மெனு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபுட்டர் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, எடிட் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும். ஓகேவா, ஸோ அதில் நான் எகெயின் நியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, கான்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி நான் சேவ் பண்ணுறேன் அண்ட் தென் எகெயின் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை ரீலோட் பண்ணிங்களா இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு கான்டாக்ட் அஸ் பேஜும் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 பேஜையுமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இவ்வளோ தான் உங்களோட பேசிக் திங்ஸ். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ளாக் ரெடி ஆயிடுச்சு. பேசிக்காக அந்த
சேஞ்சஸுக்கு. அப்புறம் வந்து இதில் நீங்கள் சோஷியல் மீடியா பேஜஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த சோஷியல் மீடியா பேஜை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எதுவுமே அவங்க லிங்க் பண்ணிடல. ஸோ உங்களோட பேஜுக்கே திருப்பி ரீடேட் ஆகும். இல்லைனா நீங்கள் அப்படியே அதை விட்டுறலாம், வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, தென் எகெயின் நீங்கள் இங்கே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து இந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், டேப்பில் வந்து ஒரு லோகோ இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற லோகோ வந்து ப்ளோக்கர் அப்படின்றதோட லோகோ தான் இருக்குது வெப்சைட்டில். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்க்கலாம் ஃபெவி ஐகான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃபெவி ஐகானை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து செலக்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களோட அந்த லோகோவை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நான் என்னோட பிஸ்னஸ் அப்படின்ற ஃபோல்டரில் சேனல் லோகோ அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ சேனல் லோகோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் லோகோவை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி சேவ் பண்ணுறேன். அங்கே வந்து 100 KB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு எகெயின் வந்து நீங்கள் இது சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வர இந்த லோகோ வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கிற ஏதோ ஒரு சம்திங் இமேஜை வந்து நான் இங்கே போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது மதுரக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி போடுற இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஷோ பண்ணுது. ஓகே, ஏதோ ஒரு ஐகான் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஐகான் வந்து போட்டோன்னா மேபி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஐகானை நம்ம போடலாமே. ஓகே, சேவ் பண்ணிட்டீங்களா இருந்தால் சேஃப் ஆயிடுச்சு. ஸோ தென் இப்போ நீங்கள் ரீலோட் பண்ணிங்களா இருந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் ஆகிரும். உங்களோட இந்த ஐகான் வந்து சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களோட ஐகானை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வந்து செட்டிங்ஸில் பண்ண வேண்டிய விஷயம். வேறு எதுவுமே நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ண தேவை. அப்புறம் புதுசாக நீங்கள் ஒரு டொமைன் வாங்குறீங்களா இருந்தால் இந்த இடத்துல கஸ்டம் டொமைன் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட டொமைனை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் உங்களோட இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. யாராச்சும் ஆத்தர் நீங்கள் இன்வைட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் இதில் இன்வைட் பண்ணிக்கலாம். வேறு யாராச்சும் வச்சு நீங்கள் ப்ளாக் போஸ்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா. மற்றபடி நீங்கள் இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. கம்ப்ளீட் இவ்வளோ தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணிடாமல் அப்படியே விட்டுருங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே வந்து மெட்டா டேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் ஆயிரும். இங்கே வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆர்டிக்கலுக்கு எப்படி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா வெப்சைட்டுக்கு. ஸோ நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ வாண்ட் டு கிரியேட் மெட்டா டேக் அப்படின்னு கொடுத்து முஷா ப்ரோ. ஓகே, முஷா ப்ரோ .blogspot.com அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மெட்டா டேக் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட மெட்டா டேக். ஸோ இந்த மெட்டா டேக்கை வந்து நீங்கள் இங்கே வந்து போடலாம். ஸோ இங்கே வந்து ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மெட்டா டேக் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டா டேக்கோட டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் இங்கே கொடுக்கணும். அப்போ நீங்கள் இங்கே மெட்டா டேக் அப்லோட் பண்ண முடியாது, டிஸ்கிரிப்ஷனாக அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் எகெயின் அதே இதை இங்கே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மெட்டா டேக்ன்ற இடத்துல மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அங்கே வேர்ட்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா கேரக்டர்ஸ் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே கேரக்டர் வந்து 115 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேரக்டர் 115 ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 150 கேரக்டர்ஸ்க்குள்ளே ஒரு மெட்டா டேக் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா,
ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட ப்ளாக் போஸ்ட் எது பற்றினது, உங்களோட வெப்சைட்டை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னா உங்களோட வெப்சைட் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும். அதுக்கு தான். ஓகே, இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ளாக் போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் இங்கே வந்து பார்க்கலாம் உங்களோட ப்ளாக் போஸ்ட்டுக்கு ஆள் வந்திருக்கா அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ஆள் வந்திருக்கும். இது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ப்ளாக் போஸ்ட்டை நம்மளே போய் பார்த்தோம்ல இதெல்லாம். ஸோ இதுக்கு தான் இங்கே வந்து கவுண்ட் ஆகிருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றது. அண்ட் தென் இங்கே வந்து இதெல்லாமே அப்டேட் ஆகும் உங்களோட இதில் வந்து நீங்கள் உங்களோட ப்ளாக் போஸ்ட்டை கரெக்டாக போட்டுட்டு போகும்போது. ஓகே, ஏர்னிங்ஸில் வந்தீங்களா இருந்தால் எல்லாருமே ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏர்னிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து நீங்கள் உடனே அப்டேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா உங்களோட ப்ளாக் போஸ்ட்டில் ட்ராஃபிக்கும் இல்லை, ஆர்டிக்கிளும் இல்லை, இப்போ தான் நீங்கள் க்ரியேட்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். பொறுமை முக்கியம் குமார் அப்படின்ற மாதிரி தான். பொறுமையாக நீங்கள் உங்களோட ஒர்க்கை பண்ணிங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் நல்ல ஏர்னிங்ஸுக்கு போகலாம். ஓகே, எல்லாவும் பார்த்துப்பா. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ளாக் ஸ்பாட்டை வந்து கட்டாயம் சர்ச் என்ஜினுக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும், உங்களோட இப்படி ஒரு ப்ளாக் போஸ்ட் இருக்குது, இப்படி ஒருத்தர் நான் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் அதுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு முன்னே நீங்கள் சர்ச் கன்சோலில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல கூகுள் போயிட்டு சர்ச் கன்சோல் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. ஓகேவா? சர்ச் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போனதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் நவ் அப்படின்றதுல இந்த இடத்துல சப்டொமைனா இல்லை மெயின் டொமைன் ஃபுல்லாக போட போகிறீங்களா அப்படின்னு கேட்போம். இங்கே மெயின் டொமைனே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளாக் போஸ்ட்டோட நேமை காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. சிம்பிள். நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட டொமைன் மட்டும்தான் போடணும். ஸோ நீங்கள் போட்டுட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக்கிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்போம். ஸோ ஓனர் ஆட்டோ வெரிஃபைட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ தென் டன் கொடுத்துருங்க, இல்லைனா கோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இது இவ்வளோ தான். நீங்கள் இதை இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்க சர்ச் கன்சோல் கூட. பட் இன்னும் நீங்கள் உங்களோட சைட் மேப்போ இது எதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ணல. சைட் மேப்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி மட்டும் வச்சுருங்க இப்போதைக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வெப்சைட் எல்லாமே ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் போஸ்ட் போட தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி போஸ்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஹியூமனைஸ் ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன, எப்படி உங்களோட ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணும், இப்படி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வீடியோ லென்த்தாக இருக்கும், ஆனாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி போஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. ஸோ டிலீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எம்டியாக இருக்கும் இப்போது. ஸோ இங்கே நியூ போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அப்புறம் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் நீங்கள் என்ன மாதிரியான போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்களோட ஆர்டிக்கலை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு முதல் நீங்கள் ChatGPT போயிடுங்க. ஸோ ChatGPT போயிட்டு நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ண போகிறீங்க. பட் இந்த ஆர்டிக்கல் உங்களோட ஆர்டிக்கல் கூகுளில் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன ஐடியா எடுக்கலாம்னா, எக்ஸாம்பிள் நான் google.com அப்படின்னு போயிடுறேன். ஓகேவா? google.com போனதுக்கு அப்புறமா இங்கே வந்து நீங்கள் ஐடியா எடுக்கலாம். நீங்கள் இங்கே சர்ச் பண்ணுறது இப்போ நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக போடலாம், இல்லை டெக் ரிலேட்டடாக போடலாம். இப்போ ஹெல்த் ரிலேட்டடாக போனீங்கன்னா ஹவு டு அப்படின்னு போட்டு ரெடியூஸ் ஃபெட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஃபெட், ஃபேஸ், அப்புறம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் நிறைய இதெல்லாமே ஒருத்தரும் கேட்ட டெக்ஸ்ட் தான், ஐடியா. ஒவ்வொருத்தருக்கு வந்து டவுட்ஸ் தான் இங்கே கேட்டது எல்லாமே, சர்ச் பண்ணது எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு ஐடியாவை எடுக்கலாம். இல்லாட்டி ஹவு டு ரெடியூஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நீங்கள் காட்டும் என்ன பிளட் ப்ரெஷரா, இல்லை இது ஹெல்த் ரிலேட்டடாக போடுறவங்களுக்கு ஒரு ஐடியா. இல்லை நீங்கள் வந்து எந்த ரிலேட்டடாக உங்களோட நீச் என்னது, ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், நியூஸாக இருக்கலாம். பட் நியூஸ் போடுறதா இருந்தால் கட்டாயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் நியூஸ் கேட்டகிரியை கொஞ்சம் சூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஹவு டு ரெடியூஸ் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சில பீப்புள் ஆஸ்க் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு. ஸோ பீப்புள் வந்து கூகுள் கிட்ட கேட்ட கேள்வி தான் இது எல்லாமே. ஸோ அடே பேயில போமா இலே
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஐடியா எடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை எடுத்துட்டேன், ஓகேவா? இதை எடுத்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுன்றது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ChatGPT வந்துட்டு இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ChatGPT AI ஆர்டிக்கல் தான் கொடுப்போம், இந்த AI ஆர்டிக்கல் மூலமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்சென்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ எக்ஸ்சென்ஸ் அப்படின்றது வந்து முன்னே தான் AI ஆர்டிக்கல் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து கூகுள் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஆர்டிக்கல் வந்து ஹியூமனைஸ்டாக இருந்தால் போதும், ஹியூமன் எழுதின மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆர்டிக்கலில் வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்குறவங்க நல்லா ரீட் பண்ணக்கூடிய மாதிரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்த விஷயம் வந்து உங்களோட ஆர்டிக்கல் நிறைய பேர் ட்ராஃபிக்கை கொண்டு வர மாதிரி இருக்கணும். நீங்கள் ஹியூமன் ரைட் ஆர்டிக்கலே நீங்கள் கையால் ரைட் பண்ணி அப்லோட் பண்ணால் கூட உங்களுக்கு ட்ராஃபிக் இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுல பலன் இல்லை. ஸோ கூகுள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டினியூவாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். எனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு, நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ChatGPTயில் வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஹியூமனைஸ்டாக பெஸ்ட்டான ஆர்டிகல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோ வெர்ஷனை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா இருந்தால் அப்கிரேட் நவ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அப்கிரேட் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து பர்சனல் $20 வரைக்கும் போகுது, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ப்ரோ வாங்கணுமா இருந்தால் $200 வரும். ஸோ $200 கொடுத்து நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு இது வாங்க மாட்டீங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் பெக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் FT டீல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் FTdeals.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்களா இருந்தால் ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோ வெர்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் CapCut-ஆக இருக்கட்டும், இல்லை எந்த இதுவாக இருந்தாலும், CapCut-லேருந்து Canva Pro-லேருந்து நிறைய ப்ரீமியம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து அவங்களோட ChatGPT-யும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஷாப் நவ் அப்படின்றதுக்கு போனீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெறும் $5லேருந்து $10 இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே கொடுத்துட்டு இதில் நான் ஜஸ்ட் செக் பண்ணுறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத. ஹெல்ப் மீ டு ரைட் அப்படின்றத கொடுக்குறேன். அப்படின்னு கொடுத்து என்னோட ஆர்டிக்கிளை கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் டைட்டில் கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் 2500 வேர்ட் அப்படின்னு கொடுங்க, ஓகேவா? வேர்ட் ஆர்டிக்கல், ஓகேவா? ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் வச்சுருங்க. ஸோ டாட் வச்சுட்டு இங்கே திருப்ப நீங்கள் ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு கொடுங்க. த கீவேர்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சேம் இதை வந்து கொடுத்துடுங்க, ஓகேவா? கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல உங்களோட கீவேர்டை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னே நீங்கள் இதை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் வைக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு கீவேர்டாக அது வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒரு ப்ராம்ப்ட். நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டுக்கு எப்படி ப்ராம்ப்ட் வருதோ நீங்கள் அதை அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வித் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைட்டில் அப்படின்னு கொடுங்க, ஓகேவா? கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹியூமனைஸ் ஆர்டிக்கல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கொடுக்குற ஹியூமனைஸ் ஆர்டிக்கல் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது புரியுதா, இது வந்து ஒரு ஹை வேல்யூவான ஒரு கண்டென்ட் தானா அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரீட் பண்ணதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஹியூமன் எழுதின மாதிரியே உங்களுக்கு ரீட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை க்ரியேட் பண்ணிவிட்டு அது வெயிட் பண்ணுங்கள், எத்தனை வேர்ட் வருது அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்த ஆர்டிக்கலில் டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணிப்போம், ஓகேவா? பெஸ்ட்டு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த டைட்டிலை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் இந்த டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போஸ்ட்டோட டைட்டிலில் வந்து கொடுத்துட்டீங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்கு. இந்த ஆர்டிக்கல் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணலாம். சாரி, நீங்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவை மாற்றிடுங்க. HTML இருந்துச்சு, ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை இப்படியே போட்டாலும் உங்களுக்கு ஓகே தான்.
ஆனால் நீங்கள் இது இன்னும் சேஞ்ச் பண்ணணும், இன்னும் ஹியூமனைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் குயில்போட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகேவா, குயில்போட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்களா இது ஒரு ஹியூமனைஸ் ஆர்டிகல் பிளகரிசம் செக் பண்ணி பிளகரிசம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சடன் லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டேஷனுக்கு மேலே உள்ள வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியாது. 1000 வேர்ட்லாம் 1005 வேர்டுலாம் நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ வந்து நீங்கள் 500 வேர்ட்ஸ்க்குள்ளே உள்ள ஆர்டிக்கலாக இருந்தால் இதில் நீங்கள் பிளகரிசம் செக் பண்ணி பிளகரிசமை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்கிரேட் டு ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துட்டிங்களா இருந்தால் ஓகே. இங்கே வந்து ஃப்ரீயில் வந்து நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் பிளகரிசம் செக் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா, 1000 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும், இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் போகிறீங்களா இருந்தால் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் $4 வருது. ஓகேவா, $4 வந்து எப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். மந்த்லி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு $9 வருது. ஓகேவா, ரெனியூவல் எடுக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு $4 வருது. அதையுமே நீங்கள் ஃப்ரீயாக சீப்பாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் FD டீல்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, fddeals.com போனீங்களா இருந்தால் இதுலேயே குயில்போட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ரீமியம் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ குயில்போட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் $1 தான் அவங்க எடுக்கிறாங்க பெர் மந்த்துக்கு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அவங்க டியூரேஷன் வந்து 1 மந்த்துக்கு வந்து உங்கள்கிட்ட $1.3 தான் எடுக்கிறாங்க. அதுவே நீங்கள் 1 இயர் எடுக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு $5 $6 தான் முடியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டிக்கலை வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் கென்வாவும் fddeals.comல நீங்கள் கென்வா வேணா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வந்து நீங்கள் கென்வாவை வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ கென்வாலேருந்து ஒரு இமேஜ் இது ரிலேட்டடாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இந்த டைட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ டைட்டில் கொடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணலாம் கென்வா யூஸ் பண்ணி. ஸோ இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும் கென்வா யூஸ் பண்ணி அப்படின்னு தெரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். கமெண்டில் ஒரு கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் காப்பி பண்ணுறீங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணுறேன். இந்த இமேஜ் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கென்வாவில் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் இங்கே அப்லோட் பண்ணணும். மறந்துடாதீங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் நான் இதை சென்டர் பண்ணிடுறேன். இதை எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ வீடியோ இன்சர்ட் பண்ணலாம், இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்களா இங்கே வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா, இதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட ஆர்டிகல்ஸுக்குள்ளே உள்ள போஸ்ட்டை. ஓகே, தென் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைட் வந்தீங்க அப்படின்னா பெர்மாலிங்க் அப்படின்னு இருக்கும். அப்புறம் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் லொக்கேஷன் கொடுக்கலாம். சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து உங்களோட ஆர்டிக்கலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னு ஒரு விஷயம். ஓகேவா, நீங்கள் அதையும் சேர்த்து தான் கேட்டீங்க. அதையும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த சர்ச் இதில் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா, கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்தீங்களா இருந்தால் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லேபிள்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் லேபிள்ஸும் கொடுக்கலாம். பட் வந்து அது தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் வந்து இந்த இடத்துல சப்மிட் ஆயிடுச்சு. செஞ்சிட்டியா? மொத்தமாக செஞ்சிட்டியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் இதுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத. ஓகே, தென் இந்த ஆர்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களோட ஆர்டிக்கல் வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா, உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து உங்களோட ஆர்டிக்கல் உள்ள இமேஜ் எல்லாமே இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு எப்படி SEO பண்ணணும், எப்படி இந்த ஆர்டிக்கலை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்றத பற்றினா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அண்ட் தென் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து அதுக்கான அப்டேட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கோட் கான்டாக்ட் அஸ் பேஜ்க்குரிய கோட் வந்து உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க், கிளிக் பண்ணி வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் கோட் இருக்கும், காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணு. See you soon.